ஹாய்ங்க. இன்னைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நபார்ட் பேங்க் இருக்குல்லங்க. நபார்ட்ல வந்து நமக்கு இப்ப ரெக்ரூட்மெண்ட் வந்து விட்டுருக்குறாங்கங்க. இத பத்தின ஃபர்தர் டீட்டெயில்ஸ நம்ம இப்ப பார்க்கலாங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நபார்ட்ல டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் டு டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கும் வந்து நமக்கு இப்ப ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த ஹிந்தி போஸ்ட் வந்து 3 போஸ்ட் தாங்க. மீதி எல்லாமே டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான். நம்ம இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 17th ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. February 3 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. எக்ஸாமினேஷன் டேட்டும் வந்து நமக்கு இதில் நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 21st Februaryயும் மெயின் எக்ஸாம் வந்து 12th Aprilலும் நடக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்வியூ போஸ்ட் இல்லைங்க, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். இது வந்து முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்டேட் வைஸ் நேஷ்னல் லெவலில் நடக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டுக்குமே நமக்கு வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்பிளிட் அப்பும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படிங்கிற ஸ்பிளிட் அப்பும் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 9 வேக்கன்சிஸ்னாலும் இது வந்து ஒரு நல்ல ஜாபுங்க, ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. இன்டர்வியூ இல்லை, ஸோ ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஹிந்தி போஸ்ட் சொன்னேன் இல்லைங்க, டோட்டலாகவே 3 போஸ்ட். அதுலேயுமே கூட தமிழ்நாட்டில் ஒரு போஸ்ட் இருக்குதுங்க. ஹிந்தி படிச்சிருக்கீங்க, ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். சான்சஸ் இருக்குங்க கிடைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து நமக்கு வந்து இந்த பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்களுக்கான ஃபிட்னஸ் இது வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுபடி கரெக்டாக இருக்கா என்னங்கிறது பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் டைமிங்குமே வந்து இதில் காம்பன்சேட்டிவ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அது தேவைப்படுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதுலேயுமே வந்து இந்த கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வித் 50% மார்க் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் கம்ப்யூட்டரில் வேர்ட் ப்ராசஸிங் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கலைங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸும் ஃப்ரெஷர்ஸும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதே டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஹிந்தி போஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கக்கூடிய டிகிரியில் இங்கிலீஷோ இல்லை ஹிந்தி மீடியமில் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியை வந்து கம்பல்சரியாவோ இல்லை எலெக்டிவ் சப்ஜெக்டாவோ நீங்கள் படித்து 50% மார்க்கோடு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க முடியுங்க. அவங்களுக்குமே வேர்ட் ப்ராசஸிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் இந்த ஹிந்தி போஸ்ட் பர்டிகுலராக இந்த போஸ்ட்டுக்கு வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் அதை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து சூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அடுத்து வந்து சிஜிபிஏ இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சிஜிபிஏல கொடுத்துருப்பாங்க மார்க்கெல்லாம். அதையே வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் எப்படி அக்ரிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது பெர்சன்டேஜில் அப்ளை பண்ணுற மாதிரி கேட்பாங்க, அதுக்காக தாங்க. நெக்ஸ்ட் இதனுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 தான். அது போக லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுன்னு வைப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம இங்கே அப்ளை பண்ணாமல் வேறு ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நீங்கள் போய் எழுதும்போது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அந்த லாங்குவேஜை வந்து லாங்குவேஜ் டெஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடு ஆனால் தமிழ்நாட்டிலேயே தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழ் லாங்குவேஜ் வந்து உங்களோட 10th 12th படிச்சிருப்பீங்க, ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. இதுவே நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு வைப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, குவான்ஸ், ரீசனிங், இது மூணு பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே தான், ப்ளஸ் அது கூட சேர்த்து
ஜென்ரல் அவேர்னஸும் கம்ப்யூட்டர் நாலேஜும் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க. இங்கிலீஷ் வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். நீங்கள் எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்குங்க. அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி ரிலேட்டடான நாலேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ப்ரிலிமினரிக்கும் சரிங்க, மெயின் எக்ஸாமுக்கும் சரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சின்சியராக பேங்க் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோங்க இந்த எக்ஸாமை யூஸ் பண்ணி பார்க்கலாங்க. இந்த குவான்ஸ் ரீசனிங் இந்த நாலேஜ் இருக்கிற யாராக இருந்தாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்வியூ இல்லை, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல செட்டில்டு ஜாபுங்க இது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. நான் அதை உங்களுக்கு என்னென்னு காட்டுறேங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸ் இன்டிமேஷன் சார்ஜ் மட்டுங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. மற்ற எல்லாத்துக்கும் 450 அப்ளிகேஷன் ஃபீஸு, இன்டிமேஷன் 100ஓட சேர்த்து 550 நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நபார்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஃபீஸும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பே ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 46,500 வந்து பர் மந்த் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஜாப்பு பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு, ஒரு நல்ல ஜாபுங்க. இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபார்டோட வெப்சைட் கொடுத்துருக்காங்கல்லங்க, அந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆஃப்லைன் மோட் கிடையாது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், பே பண்ணணும், எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சருக்கான அந்த என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருக்காங்கங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஒரு ஹேண்ட் ரைட்டட் டிக்ளரேஷன், இந்த டிக்ளரேஷன் என்ன டெக்ஸ்ட்டில் இருக்கணுங்கிறத முதற்கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தாங்க நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. வெப் கேமரா இருக்கக்கூடிய லேப்டாப்பில் பிசிலையோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா லைவ் ஃபோட்டோ கேப்சர் ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா கியூஆர் கோட் கொடுப்பாங்க. அந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி செல்ஃபி மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. அதை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, எல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அது உங்களுக்கு தேவைப்படும். ப்ளஸ் உங்களுக்கு என்ன அவங்க நபார்ட் சைட்லேருந்து எக்ஸாமுக்கு கால் பண்ணுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயும் மெயில்லேயும் தான் வரும். ஸோ மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 17 February 3 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இந்த இடத்துலலாம் நடக்குதுங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த இடத்துலலாம் நடக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவுக்கு நியர்பை எந்த சென்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் மட்டும்தாங்க நடக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடக்கலை, சென்னையில் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் நடக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, ஓபிசி சர்டிஃபிகேட், அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மெட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.